ஹலோ மக்களே! சிவா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம செல்லியனும் இந்திராணியோட மனச மாத்தணும்னு சொல்லிட்டு, இந்திராணியோட வீட்டுக்கே வந்து ஒரு செயல செய்றாங்க. அதே சமயத்துல கபிலனோட பிளான் படி அந்த ரவுடி கும்பலும் வரும்போது, நம்ம சிவா கபிலனையே சரியா வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம செழியனும் சிவா கிட்ட என்னதான் நீங்க பண்ண போறீங்க? என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது, செழியனும் இனிமே இந்த விஷயத்துல நீங்க தலையிடவே வேண்டாம். இந்திராணியோட மனசை இப்படி மாத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்படி சொல்லும்போது சிவாவும், நீங்க எப்படியும் ஏதாவது ஒரு விஷயத்துல சொதப்பிட போறீங்க. ஃபர்ஸ்ட்டே நீங்க ஏதாவது பிளான சொன்னீங்கன்னா, அதுக்கேத்தவாறு நான் சமாளிச்சுடுவேன்னு சொன்னாலும், நம்ம செழியன் கேட்குற மாதிரி இல்ல. எல்லாத்தையும் பொறுத்திருந்து நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கபிலோட மனசுல ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கு. இந்த சிவாவும் ஆயிலியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆஃபீஸர்ஸா தான் இருக்க வாய்ப்பு. ஆனா இத பத்தி இந்த வர்மா கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். அதே சமயத்துல குடும்பத்துல உள்ளவங்க யாருமே இத சொன்னா நம்பவே மாட்டாங்க. எப்படியாவது இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அன்னைக்கு நெறைய ரவுடி கும்பல் எல்லாம் நம்ம வீட்ல வந்தபோது கூட அந்த அயலி தான் அவங்கள அடிச்சு துரத்துனா. அன்னைக்கு அந்த அகிலாண்டேஸ்வரியோட ஃபங்ஷன் டைம்ல கூட அந்த அயலி செமையாட்டு இருந்து எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டா. ஆனா கடைசியில எல்லாரையும் நம்புற மாதிரி ஒரு செயலும் பண்ணிட்டா. கண்டிப்பா இவள எப்படியாவது அதிகாரி அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு கபிலனும் யோசிக்கும்போது, வீட்ல பேசாம எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராவ ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்த போடுறாங்க. அதுபடியே எல்லா இடத்துலயும் அப்படியே சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே நம்ம அயலி சிவாவுக்கு சந்தேகம் வந்துடுது. நம்ம சிவாவும் அயலி கிட்ட, "பாத்தியா கபிலன் எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிட் பண்ணிட்டு இருக்கான். இத பார்க்கும்போதே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது. இவன் நம்மள வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டான். அதனால எப்படியாவது நம்மள கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைய செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு." அப்படி சொல்லும்போது, நம்ம ஆயிலியும், "நீங்க சொல்றது சரிதான் சிவா. நாம இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு" சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல கபிலனும் எப்படியாவது இன்னைக்கு நைட்டோட நைட்டா நம்ம வீட்ல நெறைய ரவுடிங்கள அனுப்பணும். அந்த சமயத்துல சிவா, மாயினியும் சேர்ந்து அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க. அத வச்சு நம்ம எப்படியாவது வீட்ல எல்லார்கிட்டயும் நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் ஒரு பிளான போடுறாங்க. ஆனா நம்ம கவினோட பிளான் எல்லாம் என்ன ஆகப்போகுது? இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம செழியனும் கண்டிப்பா இந்திராணியோட மனச மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டு இந்திராணியோட வீட்டுக்கே கடைசியில வராங்க. செழியனும் நைட்டு வந்து இந்திராணின்னு சத்தம் போடும்போது, நம்ம சிவாவும் அயலியும் அத கவனிச்ச உடனே, "என்னாச்சு? மாம்ஸ் இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா தடுத்து நிறுத்துறாங்க. "எதுக்காக இங்க வந்து சத்தம் போடுறீங்க? நீங்க மட்டும் இப்படி இருக்கிறத பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா அக்கா நல்லா கோபப்படுவாங்க." அப்படி சொல்லும்போது நம்ம செழியனும், "இதுதான் நான் போட்ட பிளான்." அப்படி சொன்ன உடனே, நம்ம சிவாவ, "என்ன சொல்றீங்க மாம்ஸு? இந்த நிலைமையில உங்கள பார்த்தானா அக்காக்கு இன்னும் கோபம் அதிகமாகுமே தவிர, உங்கள எல்லாம் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல." அப்படி சொன்னாலும், நம்ம செழியனும், "எனக்கு இந்திராணி கிட்ட தைரியமா பேசணும்னா, இந்த மாரி செய்தா தான் என்னால மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே பேச முடியும்னு" சொல்லிட்டு செழியன் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயிலியும், "அண்ணா நீங்க பண்றது சரியில்ல. அண்ணி வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு" சொல்லும்போது, செழியன் கேட்குற மாதிரி இல்ல. இன்னும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்டு இந்திராணியும், "என்ன வெளியில சத்தம்னு" சொல்லிட்டு வரும்போது நம்ம செழியன கவனிக்கிறாங்க. செழியன பார்த்தோன்னே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. செழியன் விடுற மாதிரி இல்ல. "என்ன இந்துமா இங்க வந்திருக்க? உன்ன பார்க்கறதுக்காண்டி தான் நான் வந்தேன். என்ன எப்பவுமே மன்னிச்சு ஏத்துக்க மாட்டியா?" அப்படி சொல்லும்போது, இந்திராணியும், "எதுக்கு இப்ப தேவையில்லாம வீட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து கிளம்ப வழிய பாருங்க. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களா?" அப்படி சொல்லும்போது, நம்ம செழியனும், "என்ன பேசுற இந்துமா? நான் எப்படி இந்த மாரி உன்ன டிஸ்டர்ப் பண்ணுவேன்? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இங்க வந்து எப்படியாவது உன்னோட மனசு மாறிடாதா அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கேன். அத பத்தி நீ புரிஞ்சுக்காம இன்னும் என்னை ஏத்துக்காம இருக்கிறியே இந்துமா. இதெல்லாம் சரியே இல்ல. நான் உன்ன எவ்ளோ லவ் பண்றேன் தெரியுமா இந்துமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிய அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்டு எரிச்சலான இந்திராணியும், "உங்கள பத்தியெல்லாம் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இப்படியா வந்து இந்த கோலத்துல வந்து இங்க சண்டை போடுவீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம செழியனும், "என்ன பேசுற இந்துருமா? இத்தனை வருஷமா என்ன பார்த்துட்டு இருந்திருக்க. என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் என்ன இத மாரி செய்திருக்கேனா இதுக்கு முன்னாடி? ஆனா இப்படி செய்திருக்கேன்னா, அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நீ வந்து என் கூட சேர்ந்து வாழணும். அதுக்காக தான் நான் இப்படி போராடிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, நம்ம இந்திராணியும், "இங்க வந்து சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுங்க. இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே கேட்டதுன்னா, அதுக்கப்புறமா எல்லாரும் தூக்கத்துலேருந்து எழும்பி வர வேண்டியது ஆயிரும். பேசாம இந்த இடத்த விட்டு போயிடுங்க. சிவா, நீ என்ன இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க? அவங்கள வெளியில அனுப்பு." அப்படி சொல்லும்போது, நம்ம சிவாவும் அமைதியாவே இருக்காங்க. "இத தான் நானும் அப்பவே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்க தான் கேட்கவே இல்லக்கா." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம செழியனும், "ஆமா இந்துமா, ஏற்கனவே இத பத்தியெல்லாம் பேச தான் செய்தாங்க. ஆனா நான் தான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கேன்னு" சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செழியனோட சத்தம் தாங்க முடியாம கபிலனும், "என்னடா இப்பவே அந்த ரவுடி கும்பல் வந்துட்டோம். வெளியில ஏதோ சத்தம் கேட்குது." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, உதய பெருமாள், செல்வநாயகி, ரித்திகா எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க.
வந்து பார்க்கும்போது நம்ம செழியன் இப்படி இருக்கத உதய பெருமாள்னால தாங்கவே முடியல. என்ன செழியனா இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இந்திராணி இப்பவாது இவங்களோட சுயரூபம் புரிஞ்சுது அப்படி சொல்லும்போது, உதய பெருமாளும் இல்ல இந்திராணி அவன போட்டு ஏதாவது கஷ்டப்படுத்தாத. அவன் மனசுல அவ்வளோ வேதனை இருக்கனால தான் இப்படி பண்ணியிருக்கான். இனியும் அவன எல்லாம் துன்புறுத்தணும்னு யோசிக்காத. கொஞ்சமாவது உன்னோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாரு இந்துமா அப்படி சொல்லிட்டு நம்ம இந்திராணிய சமாதானப்படுத்தும்போது, இந்திராணி கேட்குற மாதிரி இல்ல. என்ன சித்தப்பா நீங்க வேற புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பேசாம இந்த இடத்துல இருந்து இந்த செழியன போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த சமயம் பார்த்து ரவுடி கும்பலும் வந்த உடனே இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. யாருடா இந்த ரவுடி கும்பலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம இந்திராணியும் செழியன் தான் ஏதோ இந்த ரவுடிங்களை அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் இந்திராணி மனசுல வருது. நம்ம கபிலனும் நம்ம ஒரு பிளான் போட்டா இங்க எல்லாமே மாறி இருக்குது. எப்படியாவது இந்த ரவுடிங்க எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. அந்த சமயத்துல வருவாங்க. கரெக்ட்டா சிவாவும் எலியும் மாட்டி விடலான்னு பார்த்தா, குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப எல்லாரையும் சேர்ந்த மாரி பார்த்தா பிரச்சனை அதிகம் தானே ஆகும்ன்னு சொல்லிட்டு, கபிலன் ஒரு குழப்பத்தோட இருக்கும்போது, நம்ம சிவாவும் அயலி கிட்ட, "என்ன அயலி இப்படி ஒரு கும்பல் எல்லாம் வந்திருக்கு. என்ன பிளானா இருக்கும்?" அப்படி கேட்கும்போது, நம்ம அயலியும், "வேற என்னவா இருக்கும்? எல்லாம் கபிலன் அரேஞ்ச் பண்ண ஆட்களா தான் இருக்கும். காலையில இவன் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எனக்கு ஏதோ நமக்கு மேல சந்தேகப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்கா. இப்ப என்ன செய்றது?" அப்படி கேட்கும்போது நம்ம சிவாவும், "அயலி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம அயலியும், "ஆமா நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு. நீங்க அடிச்சு துவம்சம் பண்ணிடுங்க. நான் வெயிட் பண்றேன்னு" சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரவுடி கும்பலும் வந்து இந்திராணி கிட்ட பிரச்சனை பண்ணும்போது, அத செழியன் பார்த்துட்டு இருப்பாங்களா? செழியனும், "எதுக்குடா இங்க வந்து என்னோட ஒய்ஃப் இந்துமா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம செழியன் இந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இருந்த அந்த ரவுடிங்களும், "என்ன விட்டா பெருசா பேசிட்டு இருக்க? உன்னையெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல செழியனுக்கு ஆபத்து வராத மாதிரி நம்ம சிவா சமாதடியா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ளவங்க எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த இந்திராணியும் என்னாச்சு செழியனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல செல்வனாயி, ரித்திகா எல்லாம் குழம்பி போய் நிக்கிறாங்க. இது யாரா இருக்கும்? திடீர்னு இந்த ரவுடி கும்பல் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தது? எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இவங்க எல்லாம் அடிக்கும்போது நம்மளே இவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு தோணுதே அப்படின்னு நம்ம செல்வனாயியும் ஒரு ஆக்ஷன்ல இருக்கும்போது, அயலியும் இதான்டா சரியான சான்ஸ். எப்படியாவது சிவா ஒருத்தர்னால இவங்க எல்லாருமே சமாளிக்க முடியாது. பேசாம குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடிக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்கேத்தவாறு கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ரவுடி கும்பல குடும்பமா சேர்ந்து அடிச்சு துரத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அதே சமயத்துல இத பார்த்த கபிலன் அப்படியே அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. நாம ஒரு பிளான் போட்டா எல்லாமே சொதப்பிடும் போல. ஒரு கட்டத்துல நம்ம சிவாவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இது கபிலனோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம சிவா கடைசி நேரத்துல ரவுடிங்கள அடிக்கிற மாரி கபிலனும் தெரியாம அப்படியே ஒரு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம்.